Hello friends, வணக்கம் and welcome back to Critics Movie. இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ரிவிலேஷன் 2025ல தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. மஸ்ட் வாட்ச் மூவின்னு தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன், சஜஸ்ட் பண்றேன். கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான கொரியன் த்ரில்லர் டிராமாவை மிஸ் பண்ணிடாதீங்க. வயலன்ஸை மட்டும் தான் ஓவர்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம டான்லி நடிச்சு ட்ரெயின் டு பஸ் அண்ட் மூவியை டைரக்ட் பண்ண டைரக்டரோட ஒரு நல்ல சம்பவம் தான் இது. சிம்பிளான ஒன் லிங்க் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊருக்குள்ள ஒரு குட்டி பொண்ணு மர்மமான முறையில காணாம போக அந்த கேஸ போலீஸ் எடுத்து பேரலா இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது அந்த கதையோட சம்பந்தப்பட்ட 3 பேரோட வாழ்க்கையில தொடர்ச்சியா நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, அந்த 3 பேர் என்ன தப்பு பண்ணிட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ணி மாட்டிக்காம தப்பிக்க ட்ரை பண்றாங்கன்னு சொல்ற ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமா தான் இது. அதுல ஒருத்தர் சர்ச் ஃபாதரா இருப்பாரு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் போலீஸ் ஆபீசராவே இருந்தாலும் தன்னோட சொந்த தங்கச்சியவே காப்பாற்ற முடியலன்னு மிகப்பெரிய கில்ட்ல இருக்காங்க. ஊருக்குள்ள புதுசா வரக்கூடிய சைக்கோ கில்லர் இவ்வளவு நாள் அமைதியா இருந்துட்டு இப்ப என்ன தப்பு பண்ணி மாட்டிக்காம முழிக்கிறான்னு சொல்லி இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட இருக்கு, கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு த்ரில்லர் படத்தோட டியூரேஷனை ஏத்தணுங்கிறதுக்காகவே முதல் 20 to 30 மினிட்ஸ் பயங்கரமா வேஸ்ட் பண்ணி ஸ்டோரி பிளாட் செட் பண்ற ஸ்டேஜிங் பண்றேன்னு சொல்லி பயங்கரமா சொதப்புவாங்க. பட் இந்த படத்துல டியூரேஷன் கம்மியா இருந்தாலும் அந்த 30 மினிட்ஸ்ல இவங்க பண்ண ஸ்டேஜிங்கும் கொடுத்த ட்விஸ்ட் மட்டும் தான் படத்தை ஹோல்டு பண்ணி எல்லாரையுமே உட்கார வச்சுச்சு. ஸ்கிரீன் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் செமையா இருந்துச்சு. மஸ்ட் வாட்சான மூவின்னு ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு கிளைமேக்ஸ்லயுமே ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க. இன்டர்வெல்ல ஹோல்டிங் ஃபேக்டர் சூப்பரா இருக்குங்கிறது கண்டிப்பா அந்த படம் பார்க்கும் உங்களால ஃபீல் பண்ண முடியும். படம் டெக்னிக்கலாக குறை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் ப்ராப்பரா ஜஸ்டிஃபை பண்ணி சூப்பரா எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஜஸ்டிஃபையிங்கான சர்ப்ரைசிங் எலமெண்ட்டை டிராமா அண்ட் த்ரில்லு கூட லாஸ்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணி அந்த சீச் த்ரில்லர் சஸ்பென்ஸ் ஃபீல ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் கிரைம் டிராமாவோட கனெக்டிங் டாட்ஸ் எல்லாமே சூப்பரா படத்துல கிளிக் ஆஃப் ஆனதுனால வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். இங்க படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரத்துக்குள்ள ஷார்ட்டாவே இருந்தாலும் அந்த 30 மினிட்ஸ்க்குள்ள இவங்க பண்ண ஸ்டேஜிங்கும் ட்விஸ்ட் மட்டும் தான் படத்தை ஹோல்டு பண்ணி செகண்ட் ஹாஃப்க்கு இழுத்துட்டு போயிருக்குங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது உங்களால ஃபீல் பண்ண முடியும். கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஓடக்கூடிய 10 to 15 மினிட்ஸ் சீனை மட்டும் இன்னும் ட்ரிம் ஆஃப் பண்ணி கிறிஸ்பியா பிரசென்ட் பண்ணியிருந்தா என்கேஜிங்கா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. ஸ்லோ பன் த்ரில்லர் டிராமா தான். செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில ஃபிளாஸ் உங்களால ஃபீல் பண்ண முடியும். 2-3 சீன்ஸ் லேகிங்காகவும் தான் இருந்துச்சு. இதை மட்டும் பெட்டரா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா கொரியனோட அண்டர் ரேட்டட் த்ரில்லர் மூவியான ஃபர்கட்டன் மூவியே தூக்கி சாப்பிட்ற லெவலுக்கு மிகப்பெரிய சம்பவத்தை இந்த படம் பண்ணியிருக்குங்கிறத ஆணித்தனமா அடிச்சு சொல்ல முடியும். எப்பவுமே மஸ்ட் வாட்ச் கேட்டகரிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நல்ல கொரியன் த்ரில்லர் டிராமா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மிஸ் பண்ணிடாதீங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட இருக்கு. இந்த ரிவிலேஷன் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 7.2 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி பேட்ச் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you and love you all.